மேலும் ஒரு அண்மை செய்தி. புதுச்சேரியிலும் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஓதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியிலும் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஓதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். கள தகவல்கள். புதுச்சேரியில் வணிக நிறுவனங்கள் சிலிண்டரானது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அறிவுறுத்தின்படி புதுச்சேரியில இங்க ஒதியம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்ல நிறுவனத்துக்கான சிலிண்டரானது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்க இருந்து வீட்டுக்கு செய்யக்கூடிய சிலிண்டர்கள் மட்டுமே தற்போது வழங்கப்பட்டு வருவதாக நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையே ஏற்பட்டு வரும் போர் உலகம் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு வருகிறது. ஈரானில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்க வரும் நிலையில ஈரானில் இருந்து பிற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் கடல் போக்கு முடக்கப்பட்டிருக்கிறது காரணமாக பெங்களூர், கோவை, மதுரை தொடர்ந்து புதுச்சேரியிலும் இந்த வணிக சிலிண்டர் தற்போது இன்று முதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் மட்டுமே இங்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதுவும் 5 நாட்களிலிருந்து 10 நாட்கள் செய்யப்படும் என நிர்வாகம் தரப்பில் இங்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில சுற்றுலா அதிக அளவில் இங்க ஓட்டல் நிறுவனங்கள், அதே போல நிறைய உயர்தர உணவகங்கள், தெருவோர உணவகங்கள் என அதிக அளவில் இங்க புதுச்சேரியில இருக்கக்கூடிய நிலையில பயணிகள் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த உணவகத்திற்கு தான் உணவு அருந்தக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று முதல் இந்த வணிக நிறுவனத்திற்கு விநியோகப்படக்கூடிய இந்த சிலிண்டரானது முழுமையாக நிறுத்தப்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் ஓட்டல் நிறுவனங்களும் வணிக நிறுவனங்களும் உணவகங்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.